நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவை உப்புமா. இது பேச்சுலருக்காக தான் இந்த ரவை உப்புமா. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டுக்கிட்டேன், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஒரு சின்ன டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். ரவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயாமல் வறுத்துக்கணும். இப்போ வறுத்த ரவையை ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன். இந்த உப்புமா பேச்சுலருங்க ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பருப்பு செவந்துருச்சு. வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. பச்சை மிளகாய் 2 நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. நம்ம சட்னியே தேவையில்லை, மிளகா அதிகமாக போட்டிருக்கேன். அந்த காரத்துலேயே நம்ம இந்த உப்புமாவை சாப்பிட்டுடலாம். ஒரு பக்கம் தண்ணி கொதிக்குது. ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொச்சிட்ருக்கு. இப்போ செவந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம ரவை உப்புமா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ ரவையை போட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு அந்த உப்புமா. அப்படியே கலரி விட்டு சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அப்படியே கலரி விட்டுக்கலாம். இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. செம்ம டேஸ்டியான ரவை உப்புமா. இந்த உப்புமா சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டாலே போதும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.